Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கோஸ் பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 18 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் அவுமினி வந்துட்டு எல்லாரையும் பயம் தர மாதிரி பாஸ்கெட்டுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ண முடியறதுனால அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பா. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல அதே மாதிரி அவுமினி கிட்ட தான் பால் இருக்குது. அவனுக்கு ஹென்ஸ்டா காகமி தான் நின்னுகிட்டு இருக்கா. இந்த வாட்டி அதே மாதிரி அவனோட ட்ரிக்கி மூவ்மெண்ட் வச்சுக்கிட்டு எப்படியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கறான். காகமி விடவே இல்ல. லாஸ்ட் மொமெண்ட்ல இப்போ அந்த பாஸ்கெட்டுக்கு சைடுல போக ஆரம்பிச்சறான். இதுக்கப்புறம் இவனால இங்க இருந்து ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் லிட்டரலி யாரிலே அவனோட பாடியோட டைரக்ஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி கரெக்ட்டா பால் தூக்கி எறிஞ்சிரான் பாஸ்கெட். அடுத்து நம்ம டீம்ல இருந்து கியூகா பால கொண்டு வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கெயின் பண்றான். அவங்களோட இன்னொரு பிளேயர் வந்துட்டு தடுத்து விட்டுறான். அதையும் அப்பதான் மோமோய் வந்துட்டு அவுமினியை பார்த்துட்டு அப்படியே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே அவுமினி வந்துட்டு பாஸ்கெட் பால சூப்பராவே ஹேண்டில் பண்ணுவான். அண்ட் அவன் வந்துட்டு அவனோட சீனியர்ஸ் லைக் 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்க கூட அவன் ஸ்ட்ரீட் பால் போய் விளையாடுவான். பெரிய பசங்களாலே இவனோட மூவ்மெண்ட்டுக்கு கிட்ட கூட வர முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா மூவ்மெண்ட் கொடுப்பான். அவங்களாலே இவனுக்கு ஈக்குவலா வர முடியாது. அந்த அளவுக்கு செம்மையா கேம் பிளே பண்ணுவான். அப்பவே அவங்க கிட்ட ப்ராப்பரா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போறது, பாஸ் கொண்டு போறது இப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. இவனுக்கு சிம்பிளா சொல்ல போனா லிமிட்டே கிடையாது. இவனுக்கு அகைன்ஸ்டா யாராலையும் நிக்க கூட முடியாது. ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். அதனாலதான் இவன் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல ஏசா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா பேக்ரவுண்ட்ல சொல்றான். அடுத்து அவன் பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு அப்படியே நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹியூகா கைக்கிட்டே கொடுத்துறான். சரி என்கிட்டே வந்துருச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா நினைக்கிறப்ப அதுக்குள்ள டக்குன்னு அவன் கையில இருந்து மறுபடியும் பிடிங்கிட்டு அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். இந்த வாட்டி காகமி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஜம்ப் கொடுக்குறான். நீ இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட உடம்பு அப்படியே பேரலா வச்சுக்கிறான். லைக் ஜம்ப் பண்ணிட்டு பின்னாடி சாயிற மாதிரி அப்படியே சாஞ்சுக்கிட்டு அவன் கைக்கு மேல பால் அப்படியே தூக்கி போட்டுறான். அதுவும் அக்யூரேட்டா போய் ஷூட் ஆகுது. எப்படி ஒருத்தன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து ஜம்ப் பண்ணி கிரவுண்டுக்கு பேரலா சாஞ்சுக்கிட்டு நிக்க முடியும்? என்ன கண்டிஷன் இவன் பாடி அப்படின்ட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கா இருக்குது. அவமினேவால அவனோட பாடியையுமே பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை அவன் பாஸ்கெட்டுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணப்ப நீங்க பாத்துக்கலாம். இதுலயும் நல்லா பாத்துக்கிடலாம். காகமியுமே வந்துட்டு அவனை என்னால தடுக்க முடியல அப்படின்னா நான் அவனோட அதிகமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ அவமினே வந்து அவனை மறைச்சு நிக்கிறான். இவன் என்னால ஸ்பீட வச்சு வின் பண்ண முடியல அப்படின்னா என்னோட ஹைட்டை வச்சு தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி செம்மையா ஜம்ப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவன் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி தம்பி நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழ இருக்கும்போதே பால் தட்டி விட்டுறான். அவமினே அவன் அப்படியே காகமிட்ட பால் வாங்கிட்டு செம ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடியே காகமியும் வர்றான். கண்டிப்பா கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி லைட்டா அவன் மேலேயே போய் மோதிடுறான். சரி இவனா ஷூட் பண்றது நிப்பாட்டிடுவான் அப்படின்னு பார்த்தா இவன் கையை அப்படியே கம்ப்ளீட்டா பின்னாடி வந்துகிட்டு பின்னாடி இருந்து பால தூக்கி போடுறாங்க. லிட்டரலி இப்படி ஸ்கோர் பண்ற ஒருத்தங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அப்ப அவமினையும் காகமியை பார்த்துட்டு ஒன்னொரு லெவலுக்கு எல்லாம் ரொம்பவே அதிகம் போலயே. the only one who can beat me is me அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் சொல்றான். அப்படியே அவன் குரோகோ கிட்டயுமே போயிட்டு நீ இப்ப வா டெட்சு இந்த கோர்ட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு முடிவை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிடுறான். நம்ம கோச்சுமே வந்துட்டு குரோகோ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எப்பவோ ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி இப்ப நீ உள்ள இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள இறக்கி விடுறாங்க. அவமினையுமே வந்துட்டு சீக்கிரம் உள்ள வா, உன்னோட லைட் ஷேடோ புது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். குரோகோ உள்ள வரும்போது காகமி வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் இதை தடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல, இவன் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ சொல்ல வரது எனக்கு புரியல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தானே இவனை தடுப்போம்னு சொல்லி பேசி வச்சிருந்தோம். நம்ம கேமை ஈஸியாவே வின் பண்ணிட்டா அதுல என்ன ஃபன் இருக்குது? காகமியுமே வந்துட்டு அது எனக்கும் தெரியும், வா இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவமினையுமே சரி வாங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் ரெடியா நிக்கிறாங்க. அடுத்து பால வந்துட்டு அவங்களோட கேப்டன் தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு வாகமாட்ஸ் கிட்ட தராரு. வாகமாட்ஸ் வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் என்ன ஷூட் பண்ண பால் கீழே உழுகுற டைம்ல குரோக்கோ கரெக்டா அந்த பாலை பிடிச்சு ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு கம்ப்ளீட்டா தூக்கி எறியறான். காகமி வந்துட்டு அந்த பாலை கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். அவமினே வந்துட்டு உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீடா கூட ஓடி வந்துகிட்டு இருக்கான். நீ என்னை கேட்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி டக்குன்னு பின்னாடி பாலை கியூஆட்ட கொடுத்துறான். காகமி நல்லா பாஸ் கொடுத்துட்டியாப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கரெக்டா ஒரு 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி தராரு. அடுத்து அவங்களோட டீம் பிளேயர் ஒருத்தன் ட்ரிப்ளிங் பண்ணி பாலை கொண்டு வந்துகிட்டு அவங்க கேப்டன் தர பாக்குறான். பார்த்தா டக்குன்னு குரோக்கோ உள்ள வந்து பாலை பிடிச்சிடறான். இவன் இவ்வளவு நேரமா இங்கக்குள்ள நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம ஷாக்கா போச்சு. அந்த பால் அவனும் இசுகி கிட்ட தர இசுகி வந்துட்டு கரெக்டா போய் ஒரு பாலை ஷூட் பண்ணிடுறான். அவமினே வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன் நீ லறப்ப இந்த டீம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்குது. அண்ட் அப்ப வந்துட்டு குரோக்கோ எனக்கு கிராஸ் பண்ணி போறான். நேரா அவன் குரோக்கோ கிட்டயுமே பேசுறான். இன்னும் அதே மாதிரி தான்டா இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஜஸ்ட் அந்த மிடில் ஸ்கூல்ல எப்படி இருந்தோ அதோட காப்பி மாதிரி தான் இப்ப இருக்க, கொஞ்சம் கூட இம்ப்ரூவே ஆகல. அதே மாதிரியான ட்ரிக்ஸ் அதே மாதிரியான பிளேயர்ஸ் யூஸ் பண்றது இதை தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நீ இன்னுமே என்ன இந்த ட்ரிக்கை வச்சு வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கண்டிப்பா வின் பண்ணுவேன், ஏன்னா இதுதான் என்னோட பாஸ்கெட் பால் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அடுத்து பால வந்து இசுகி ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கப்ப அவன் கரெக்டா குரோக்கோ கிட்ட பால தரான். குரோக்கோ வழக்கம் போல அந்த செம்ம ஸ்பீடான பாஸ் அந்த பால பஞ்ச் பண்ணி விடுறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பஞ்ச் பண்றான். பார்த்தா அது அவமினே நின்ன இடத்துல இருந்து அசால்ட்டா கேட்ச் பண்றான். உன்னோட இந்த பாஸ் அதிகமா கேட்ச் பண்ணனே நான் தான்டா, என்கிட்ட போய் நீ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ற பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அப்படியே அவன் பால கொண்டுட்டு போய் ஃபர்ஸ்ட் இசுகியை கிராஸ் பண்ணி போறான். அடுத்து ஹியூகாவை கிராஸ் பண்றான். அடுத்து மீட்டோபேவையும் கிராஸ் பண்றான். ஒரே டைம்ல 3 பேரை கிராஸ் பண்ணிட்டானா யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்ம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க 2 பேரும் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ 2 பேருமே ஜம்ப் பண்றாங்க அவனை ஷூட் பண்ண விடக்கூடாதுன்னு. பட் அவமினே அவங்க 2 பேருமே தாண்டி அசால்ட்டா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணிட்டு 2 பேரையும் தள்ளி விட்டுறாங்க கீழே. கோச்சுக்கெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுச்சு. 5 பேரை ஒத்தால ஹேண்டில் பண்றான். என்னடா இவன் 1 vs 5 விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கீழே வந்திருக்கப்ப அவமினே வந்துட்டு நீ கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகவே இல்ல. ஐ திங்க் ஆகாஷி உன்னை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், உன்னோட பாஸ்கெட் பால் ஸ்டைல் எப்பவுமே வின் பண்ணவே செய்யாது அப்படின்னு அவமினே சொல்றான். இப்ப ஸ்கோரை பார்த்தா டோ அகாடமி 82 சரி 51 சொல்லிட்டு தான் இருக்குது. அடுத்து குரோக்கோ அதே மாதிரி செம ஸ்பீடா பால பஞ்ச் பண்ண வரான். அதையுமே அவமினே அசால்ட்டா பிடிச்சிடறான். பிடிச்சு முன்னாடி கொண்டு போறான். முன்னாடி காகமி நின்னுகிட்டு இருக்கான். உன்னையில இருக்கிற கஷ்டப்பட்டு நான் தாண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்ன இடத்துல இருந்து அப்படியே தூக்கி போட்டு கரெக்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். காகமிக்கு மறுபடியும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம கோச்சுமே அதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப கோச் வந்துட்டு
சப்ஸ்டிட்யூட்ல மாத்திரக்கு இன்னொரு பிளேயர் உள்ள இறக்குறாங்க. காகமி நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல இந்த டேப் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவன் சொல்றான். டேய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் சொல்றான். ஆனா இந்த கேம் எப்படி நான் இப்படி பாதியிலே விட்டுட்டு வர, இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஒழுங்கு மரியாதை வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் கத்திடுறாங்க. கோச்சுக்கு அவனோட காலை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அவன் இன்ஜுரியான காலை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் மேலே ஃபுல் பிரஷர் போட்டுருக்கான். இதுக்கப்புறம் இவனால இந்த கேம்ல கண்டிப்பா விளையாடவே முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற 2 கேம்லயுமே எனக்கு தெரிஞ்ச இவனால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்ப அவங்க டீமோட வாக்கமாட்ஸும் வந்துட்டு காகமியை பார்த்துட்டு வேணா இவ்வளவு கொடூரமா இருக்கிறான். வழக்கமான இந்த அவுமினேக்கு அகைன்ஸ்டா விளையாடுறவங்க எல்லாரும் கிவ் அப் பண்ணி தான் பாத்துருக்கேன். ஆனா இவன் என்னன்னா போக போக கொடூரமா ஆயிக்கிட்டே தான் போறான். மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அவுமினேக்கு அகைன்ஸ்டா கேம் தோத்துட்டா கம்ப்ளீட்லி டிப்ரெஷனாவே ஆயிருவாங்க. ஆனா இவங்க இந்த கேம் தோத்தா கூட அந்த ஒருத்தன் செம கோவமா தான் ஆவான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதை விட பயங்கர கொடூரமா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பால் வந்துட்டு இசுகி கிட்ட தான் இருக்குது. அவன் ஹியூகா கிட்ட தரான். ஹியூகா வெளியே இருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். பட் அது பேஸ்கெட் விட்டு வெளியே வந்துருது. அவங்க டீம் பிளேயர் கரெக்டா ரீபவுண்ட் ஆடிறான். அந்த பால் அவங்க டீம் பிளேயர் கரெக்டா கொண்டு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இப்படியே மாறி மாறி நிறைய பாயிண்ட் அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டீமால இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒண்ணுமே பண்ண முடியல. ஆடியன்ஸ்க்குமே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த கேம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இது கம்ப்ளீட்டாவே ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாயிண்ட் பார்த்தா டோவா அகாடமி 93 சரி 53 சொல்லிட்டு கேம்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்துல 40 பாயிண்ட்லாம் சான்ஸே கிடையாது. ஹியூகாவுமே வந்துட்டு கொஞ்சம் கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடறான். யாரும் அவமினேயும் குரோகோ கிட்ட வந்துட்டு சொல்றான், நான் இவ்வளவு சீக்கிரம் இது முடியும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கே ரொம்ப ஷேமா இருக்குது. உன்னோட அந்த ஃபாஸ்டான பாஸ் எனக்கு அகைன்ஸ்டா ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்புறம் உனக்கு இப்ப ஸ்டாமினாவும் கிடையாது. அப்புறம் உன்னோட லைட் இப்ப உன் பக்கத்துல இல்ல. அவனும் வெளியே போய் உட்காந்துட்டான். ஐ திங்க் நான் வின் பண்ணிட்டேன் டெட்சு அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அதுக்கு குரோகோமே இந்த கேம் இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. நாங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0% இருந்தா கூட அந்த பிளேயர்ஸ் கிவ் அப் பண்ணாம இருக்கிற வரை அந்த கேம் இன்னும் முடியாததுக்கு அர்த்தம் தான். அதனாலதான் நான் எப்பவுமே கடைசி வரை கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ நின்னுகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் பையன் இவனுக்கே இவ்வளவு ஆட்டிடியூட் இருக்கிறப்ப நாங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் பிளேயர்ஸ் இதை கேட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்களோட கேப்டன் அந்த பெஞ்ச் பாக்குறாரு. பெஞ்ச்ல எல்லாம் செம அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பையங்களா உங்களோட வேலை கேம் முடியற வரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்படி டவுன் ஆகி உட்காந்துருக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அப்ப கோகனேவும் ஃபர்ஸ்ட் இயர் பையங்க எல்லார்கிட்டயும் கமாண்டரா நல்லா சியர் அப் பண்ணுங்க, நம்மளோட சீனியர்ஸ் இன்னும் கிவ் அப் பண்ணலாம் இல்ல, சோ நம்மளுமே அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிடக்கூடாது, மேட்ச் முடியற வரை நம்ம இதே மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவமினையும் குரோகோவை பார்த்துட்டு நீ ரொம்ப வீக்கான ஆளு தான், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற, அந்த அளவுக்கு உங்ககிட்ட சாலிடான ஒரு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். குரோகோவால அவனுக்கு அகைன்ஸ்டா நிக்க கூட முடியல. இதே மாதிரி 2 டீமும் கண்டினியூவா மாறி மாறி விளையாண்டுகிட்டே இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் எடுக்கிறது டோவா அகாடமி தான். நம்ம டீம் பிளேயர் ஷூட் பண்றது நிறைய பேஸ்கெட் குள்ளே போகலாம். அவங்க பண்ற எல்லாமே ஷூட்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. கடைசியா அவமினை வந்துட்டு செம்மையா ஒரு பால் ஷூட் பண்ணுறான். அப்ப கோச் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அன்னைக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடணும், ஆனா கடைசியில நாங்க கம்ப்ளீட்டாவே டோவா அகாடமி கிட்ட டெஸ்ட்ராய் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட பார்த்தா சரி 55, டோவா அகாடமி 112 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. என்னோட டபுள் மடங்கு அவங்க பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒன் சைடடான கேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ சேரின் டீம் டோவா அகாடமி கிட்ட தோத்துட்டாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய அடியில இருந்து சேரின் டீம் வெளியே வருவாங்களா இல்லையான்றத அடுத்த எபிசோட்ல நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.